நான் பிளாஸ்டிக் பேப்பர் பயன்படுத்தினாலோ இல்ல நான் ஆத்து மண்ணாலோ இல்ல நான் குவாரியா உடைச்சாலோ இல்ல நான் மரத்தை வெட்டினாலோ சுனாமி வந்து என்னையா பாதிக்க போகுது, பூகம்பம் வந்து என்னையா பாதிக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷன் நினைக்கிறதுனாலதான் நம்ம உலகின் அழிவுலகியே போயிட்டு இருக்கு. ஐயா, சந்திர மண்டலத்துல தண்ணி இருக்குன்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த இருக்க சடையங்காட்டிலே தண்ணி இல்ல. இப்ப ஐயா, முன்னாடிலாம் எங்க ஊர்ல 10 அடி 15 அடி தோண்டினாலே தண்ணி வந்துடும். ஆனா இப்பலாம் 100 அடி 150 அடி தோண்டினாலும் தண்ணி வர மாட்டேங்குது. நீங்க கையில வச்சிருக்கீங்களா செல்போனு, அது வெறும் செல்போன் கிடையாது, அது சிட்டுக்குருவிகளோட சவப்பெட்டி. தாத்தா சுதந்திரத்துக்காக போராடினாங்க, என் அப்பா சோத்துக்காக போராடினாங்க, நான் இனிமே படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக போராடுவேன், என் மய நாளைக்கு உசுருக்காகவே போராடுறேன். இந்த நிலைமை வேணுமா சார்? சார், நம்ம சந்ததி எல்லாம் நம்மள வாய் நிறைய வாழ்த்தணுமா இல்ல வயிறு நிறைய தூத்தணுமா? இந்த காக்கை தன்னோட வாழ்நாள்ல 30,000 விதைகளை விதைக்குமா? மனுஷங்க நாம ஒரு விதையாவது இதுவரை வச்சிருக்கோமா? ஐயா, நம்ம பூமி நல்லா இருக்கணும்னா இல்ல இல்ல நாம நல்லா இருக்கணும்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பா இயற்கையை காதலிச்சே ஆகணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.